ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஷாம்லி, கரூர் சாரி ட்ரிப்பிஸ்ட். எப்போ வீடியோ Instagramல போட்டாலும், ஃபுல் டீட்டெயில்டா, ஸ்லோவா வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ Instagramல ஃபுல் டீட்டெயில் போட முடியல. அதனால YouTube வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இனிமே ஃபுல் டீட்டெயில் இதில வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு ப்ரீ ப்ளீட் பண்ண சாரி எப்படி குயிக்கா ட்ரை பண்ணலாங்கிற வீடியோ தான். ப்ரீ ப்ளீட் பண்ணிக்க சாரி உங்களுக்கு வந்து ட்ரை பண்ண தெரியலனா, டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணியிருந்தத, இந்த மாதிரி சென்டர் ப்ளீட்ட ஃபர்ஸ்ட்டு பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பல்லு செக்ஷன் நான் எடுக்கிற மாதிரி செப்பரேட்டா வந்து எடுத்து ஸ்லோவா உங்களோட ஷோல்டர்லயோ, இல்ல நான் பிடிச்சிருக்க மாரி ஹேண்ட்லயோ போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு எதுலேருந்து வந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் ப்ளீட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சென்டர் ப்ளீட்ட நான் பிளேஸ் பண்ற மாதிரி வெறும் சென்டர் ப்ளீட்ட உங்களோட எக்ஸாக்ட்டா நேவல் பாயிண்ட்டுக்கு நேரா வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க செக் பண்ண வேண்டியது சென்டர் ப்ளீட் எல்லாம் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட பார்த்து ஷோவா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள டக் பண்ற அந்த கிளாத்த ஃப்ரண்ட்ல நான் எடுத்துட்டு வர மாதிரி கொண்டு வாங்க. பட் சென்டர் ப்ளீட் வந்து ரொம்ப டைட்டா புல் பண்ணி கொண்டு வராதீங்க. கொஞ்சம் லூஸ் விட்டே வந்து ஃப்ரண்ட்ல அந்த உள்ள டக் பண்ற கிளாத்த எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. சென்டர் ப்ளீட் நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு, இப்போ உங்களோட பெட்டிகோட்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம், உள்ள வந்து ரிமைனிங் கிளாத்த டக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட்லயும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் மாரி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாவே டக் பண்ணணும். பேக் சைட்ல எப்பவுமே லெஸ் டக் குடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல குடுக்கறத விட. பிகாஸ் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் ஆகாம சாரி வந்து சேஃபா இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டக் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்ட அப்படியே ரிலாக்ஸ்டா விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து முந்தியில இருக்கு இல்லையா? அதாவது பல்லு போர்ஷன். அத ரொட்டேட் பண்ணி ஒரு தடவ ஷேக் பண்ணிட்டு, ஷோல்டர்ல போட்டு சும்மா ரஃப்பா ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் ப்ளீட்ல இருக்க மத்த பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சைட் ப்ளீட் வந்து எப்படி லேயர்ஸா எடுக்கலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு செஸ்ட் ப்ளீட்ட ப்ராப்பரா அலைன்மென்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா அலைன்மென்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா? அத ஹாஃப் பஸ்ட் மட்டும் கவர் ஆனா போதும். அத வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு எந்த ஒரு ஃபோல்டிங் லைன்ஸுமே இல்லாம நீட்டா இது மாதிரி புல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புடிக்கிற மாதிரி 2 பக்கமுமே வந்து கை பிடிச்சுட்டு டைட்டா நீங்க மேல லிஃப்ட் பண்ணும்போது, ஹிப் சைட் ப்ளீட் உங்களுக்கு டைட்டா கிச்சுன்னு நின்னுக்கும். இத நீங்க ட்ரை பண்றதுனால செஸ்ட் ப்ளீட்டுமே உங்களுக்கு கிச்சுன்னு நின்னுக்கும். இப்போ அந்த சைட் பார்டர் இருக்கு இல்லையா? அத உங்களோட ரைட் பாயிண்ட் லைனுக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டிகோட்டோட உள் பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ வெளியில டபுள் லாக் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கலாம். நீங்க பிரைட்ஸ்மெய்டா இருக்கீங்க, இல்ல பிரைடலா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் புல் பண்ற மாதிரி மேல புல் பண்ணணும். இல்லன்னா 1 இன்ச் வந்து புல் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க வொர்க் பண்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்காக சொல்றேன். ஸோ இந்த மாதிரி 1 இன்ச் வந்து புல் பண்ணிக்கோங்க. பட் மிரர் வந்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ட்ரே பண்ணலாம். இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்ல இத ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கு மிரர் ஃப்ரண்ட்ல இல்லாதனால ரேண்டமா நான் எடுக்கிறேன். கொஞ்சம் ப்ராப்பரா இருக்காது. பட் நீங்க ட்ரை பண்ணும்போது ஃப்ரண்ட்ல மிரர் இருந்தத வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா, ப்ளீட்ஸ் அழகா லேயர்ஸா வரும். ஓகேங்களா? ஒரு 3 ப்ளீட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டிகோட்டோட சேர்த்து பின் பண்ணி செக்யூர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு சென்டர் ப்ளீட்ட மேல லிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ப்ளீட்டோ இல்ல 3 ப்ளீட்டோ வரலாம். ஸோ அந்த ப்ளீட்டையும் என்ன பண்ணுங்க, எடுத்து கன்வெர்ட் பண்ணி பெட்டிகோட்டோட பின் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்ட நல்லா நான் லிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு தடவ நல்லா ஷேக் பண்ணிட்டீங்கன்னா, ப்ளீட்ஸ்லாம் நேரா ஸ்ட்ரைட்டா நின்னுக்கும். இதுக்கப்புறமேட்டுக்கு பெட்டிகோட்ல உள் பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட்டு பெட்டிகோட்ல லேயர் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபேப்ரிக்க உள்ள டக் பண்ணிடுங்க. நல்லா டக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹிப் சைட்ல எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கே இல்லாம நீட்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் இந்த ஷோல்டர் பின் பண்ணிப்பீங்கல்ல ரஃப்பா, அத வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அந்த பின்ன ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ நான் கொண்டு வர மாதிரி ஃப்ரண்ட்ல சாரிய வந்து கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் நல்லா டைட்டா வந்து பார்த்தீங்களா, உங்களோட ரைட் ஹேண்ட்ல நீங்க இழுக்கும்போது, ஹிப் சைட் ப்ளீட்டும் கொஞ்சம் லூஸா இருந்தாலும், உங்களுக்கு அது என்ன ஆயிடும், டைட்டா கிச்சுன்னு நின்னுக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட் அகலமா வரும். ஸோ, இப்ப நம்ம அயர்ன் பண்ணி குடுக்கும்போது ஒரு பின் இருக்கும்ல, ஷோல்டர்ல இருக்கிற பின். அந்த பின் எப்பவுமே வந்து ரிமூவ் பண்ண வேணாம். உங்களுக்கு ஃபைனலா வந்து பின் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப ப்ளவுஸ்ல பின் பண்ணும்போது, எப்பவுமே ப்ளவுஸோட லைன்ல பின் பண்ணாம, ஒரு 1 இன்ச் தள்ளி பின் பண்ணுங்க. அப்போதான் பார்க்க நீட்டா இருக்கும். சைடும் கவரேஜ் ஆயிடும். இவ்ளோதான் சாரி ப்ரீ ப்ளீட்டிங். உங்களுக்கு ரொம்ப அழகாவே நீட்டா ட்ரே பண்ணிக்கவும் முடியும். மத்தவங்களுக்கும் ட்ரே பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் டீட்டெயில் வீடியோ இல்ல ஷார்ட் வீடியோஸ்க்கு என்னோட Instagram பேஜ் அண்ட் YouTube பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.